ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்குது. எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சிறுவினா நெடுவினா லாஸ்ட் மினிட் கொஸ்டின் நேற்றே நான் போட்டுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணி கொஞ்சம் உங்களுக்காக கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். படிக்க முடியாத பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ இயல் வைஸ் நான் வந்து சிறுவினா கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? ஸோ இதை மட்டும் படித்தா போதுமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக போதும், அடித்து சொல்லுவேன். ஏன்னா இதுவே ஜாஸ்தி. ஸோ இதுவே நீங்கள் வந்து இயல் வைஸ் படிச்சிங்கன்னா போதும். குருவினாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். நேற்று கொடுத்ததே படிங்க, இல்லைனா ஃபஸ்ட் 5 இயலில் படிச்சிருங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நிறையா இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் என்னை கேட்டால் நிறையா கிடையாதுங்க. இப்போ நீங்கள் துணைப்பாடம் 4, உரைநடை 4, செயல் 4ன்னு கணக்கு போட்டிங்கனாலே என் திருக்குறள் டீட்டெயில் 4 வருது. கணக்கு போட்டிங்கன்னா 15-14 டீட்டெயில் வந்துடுங்க. ஸோ அதனால் டீட்டெயில் கணக்கு பார்க்காதீங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்காம இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக படிச்சுட்டு போங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக 420 உரைநடை சிறுவினாவும் செயல் சிறுவினாவும் எழுதிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சங்கப்பாடலில் ஒளிக்கோலம், செம்பருதி மலைமேட்டில், இது ரொம்ப எங்கோல நீர் போன வருஷம் கேட்டது தான், பட் இருந்தாலும் படிங்க. இயல் 2 வாடகை காலத்தில் கோவலர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரிடர் வேளாண்மை போன வருஷம் கேட்டது தான், இருந்தாலும் படிங்க. இயல் 3 குகனோடு ஐவராகி வீடனோடு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இடம் சுட்டி பொருள் விளக்குக மட்டும் எல்லா இயல்லையும் படிக்கிறது நல்லதுங்க. அது கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. ஜடாயு போன வருஷம் கேட்டது தான், இருந்தாலும் படிங்க. சினத்தால் வரும் கெட்டினை திருக்குறளில். இயல் 4 நீங்கள் ஆசிரியர்களும் மாணாக்கர் இதெல்லாம் ஓனாவே எழுதலாம். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 5 சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் ராமலிங்க அடிகள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். பங்குனி உத்தர திருவிழா இம்பார்ட்டன் தான். இயல் 6 நாட்டிய அரங்கின் அமைப்பின் இளங்கோவடிகள், இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள், இதுவும் இம்பார்ட்டன் தான். திரைப்பட காட்சிகள் நீங்களாம் சொல்லுங்கள், இது வரும் தானே? ஸோ வேளாண் மேலாண்மை கண்டிப்பாக வரும், போன வருஷம் கேட்டால் தான் வரும். அப்புறம் வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கு, அதிசய மலர் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கொஸ்டின் இருக்கும் இதே லெசனில். அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆன்சர். ஸோ இதை படித்தாலே அது எழுதிடலாம். அடுத்து இயல் 8 கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துக, ரொம்ப ஈஸி. மயிலி சீனி வெங்கடசாமி, இதுவும் படிச்சுருங்க. கோடை வழங்குதல் நீங்கள் பின்பற்று விரும்புவனற்றை எழுதுக. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா கவிதையின் நடையை கட்டமைப்புக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதியின் கடிதம், நெகிழி. ஸோ இயல் 1 2, இயல் 2 வந்து நெகிழி. அதுக்கப்புறம் நீங்கள் நெடுநல் வாடை, இது ரொம்ப ரிப்பீட்டுங்க, நெடுநல் வாடை. அப்புறம் இயல் 3 குடும்பம், உரிமை தாகம், அவ்வளோதான். அடுத்தது திருக்குறளில் செய் நின்றியறுதல் சினம், அந்த திருக்குறள் அதிகாரத்தில். கவிதை எழுதிய சுராதா, சாலை விபத்தில் தமிழ்நாடு 2 இயல் 4. ஸோ மகாநடிகர் கண்டிப்பாக படிச்சிருவீங்க. திருக்குறள் ஒரு வாழ்வியல். ஸோ அடுத்தது அறிவுடைமை. திருக்குறள் பொறுத்துக்கு 4மே படிச்சிருங்க. எது கேட்குறானோ இல்லையா 4மே படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த நிர்வாக வேளாண்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயரில் 3மே நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா மயிலார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் வேணால் விட்டுருங்க. மீதி 2மே HA கிரிட்டினாரும் கோடை மலையும் படித்து தான் ஆகணும். இது வேணால் முடியாதவங்க விட்டுருங்க, அவ்வளோதான் கம்மி பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே மிக கொஸ்டின், மிக முக்கியமான கொஸ்டின். எது வரும் எது வராதுன்னு நம்ம விட முடியாதுங்க. மிஞ்சி போனால் இப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அறிவுடைமை கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் திருக்குறளோடது. அது விட்டுட்டு படிக்கலாம்னு நினைப்பீங்க, பட் திருக்குறள்லாம் நம்ப முடியாது, வந்தாலும் வரலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸையாவது ஒழுக்கமாக படிங்க, கட்டாயமும் முடிக்க முடியும். ஏன்னா இது கம்மியான கொஸ்டின்ஸ். ஸோ இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. தாராளமாக நம்மளால் டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த நெடுவினா சிறுவினா படித்தாலே 6x3 18, அதுக்கப்புறம் அந்த 4x2 8, 4x2 8 செயல் உரைநடை இருக்கிற சிறுவினாவை நம்ம முடிச்சிடலாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களை டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோக்கள் நிறைய போட்டு கண்டிப்பாக வீடியோ நிறைய போடணும்னு என்ன கிடையாது, உங்களுக்கு முக்கியமான வீடியோ போடணும் தான் எனக்கு இது இருக்குது. எக்ஸாம் டைம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் 2 வீடியோ தான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அது ஒத்துழைச்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே நல்லா படிங்க. தேங்க்யூ. நேரத்தை வீணடிக்காதீங்க.